இப்ப நம்ம வந்து நெக்ல வந்து எப்படி நம்ம வந்து இன்விசிபிளா ரொம்பவே நீட்டா வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இது ஒரு ஈஸி மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சரிங்களா. இது வந்து நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக், இது வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு சரிங்களா, இது வந்து ரைட் சைடுக்கு மேலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், லைனிங் கிளாத் வந்து தூக்கி வச்சிருக்கேன். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி ராங் சைடா நம்ம வந்து திருப்பி எடுக்க போறோம். ரெண்டு கிளாத்தையும் கரெக்டா சீட் வச்சுக்கலாம். நம்ம வந்து நெக்குக்கு எப்பவுமே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் கேப் வந்து விட்டுருப்போம், ஸ்டிச்சிங் வந்து விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச் அளவுல நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து நெக்கு ஃபுல்லா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணோம்னா லைட்டா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவான இடத்துல மட்டும் லைட்டா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து டர்ன் பண்ணும்போது நீட்டான பினிஷிங் கிடைக்கும். டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கிளாத் வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. மெயின் ஃபேப்ரிக் தனியா, லைனிங் ஃபேப்ரிக் தனியா, இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும். விரிச்சு வச்சுட்டு இந்த லைனிங்க்கு மேல ஓரத்துல நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போறோம். தைக்கும்போது லைனிங்க்கு மேலதான் விழணும், மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்டிச்சஸ் விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நம்மளோட கிளாத்தை வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது பாருங்க நீட்டான பினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம மேல் பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பேக் சைட்ல நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாவே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நெக் வந்து அப்படியே ரொம்பவே நீட்டா அழகா கிடைக்கும் சரிங்களா. நீங்க இப்போ பேக் நெக்கா இருந்தாலும் சரிதான், ஃப்ரண்ட் நெக்கா இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரி த்ரெட் எதுவுமே தெரியாம இன்விசிபிளா உங்களுக்கு வந்து நெக் போர்ஷன் வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து இப்படி இருந்தாலுமே நான் வந்து மேல ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க மேல ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுவுமே நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இப்ப நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு நெக் வந்து இன்விசிபிளா வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்படியே நீங்க விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு இதுல ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.